பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 18வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று சொல்லி நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இன்றைக்கு நாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவதிலே நமக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. நாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது தேவனை துதிக்கிறோம், தேவனை பாடுகிறோம், தேவனை ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஆனால் சில சூழ்நிலைகள் வருகிற பொழுது, நாம் விரும்பாத சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற பொழுது நாம் இந்த ஸ்தோத்திரம் செய்கிறதை நாம் மறந்து விடுகிறோம், அல்லாவிட்டால் ஸ்தோத்திரம் செய்வதற்கு மறுத்து விடுகிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம் அனைவருக்கும் நன்றாய் தெரியும் யோபுவனுடைய வாழ்க்கை. இந்த யோபுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், இவன் ஒரு பெயர் பெற்ற ஒரு மனுஷன், தேவனுக்கு பயந்தவன் என்று சொல்லி தேவன் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இதோ சத்துருவாகிய சாத்தான் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நீர் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ என்று சொல்லி. இப்பொழுதும் யோபுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒரு வீட்டிலே கூடி அவர்கள் முறைமையின்படி அவர்கள் சந்தோஷமாய் தங்களுடைய பொழுதை கழிக்கிற பொழுது யோபுவிடத்தில் ஒரு மனிதனை விதமாய் வந்து சொல்லுகிறான். எருதுகள் உழுது கொண்டிருந்தன, கழுதைகள் அவைகள் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருந்த போது இந்த கழுதைகளையும் எருதுகளையும் சோதரம் சபையர் வந்து அவர்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போய்விட்டார்கள். வேலைக்காரர்கள் எல்லாரும் பட்டய கருக்கினால் வெட்டி விட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரமே மீந்திருக்கிறேன் என்று சொல்லி. இப்படி அவன் சொல்லி முடிப்பதற்கு முன்பதாக அவன் பேசி கொண்டிருக்கும் பொழுதே இன்னொருவன் வந்து இவ்விதமாய் சொல்லுகிறான். சோதரம், எங்கே தேவனுடைய அக்கினி வந்து விழுந்து சோதரம் ஆடுகளையும் வேலையாட்களையும் பட்சித்து போட்டது, நான் ஒருவன் மாத்திரம் தப்பித்ததை வந்திருக்க உமக்கு அறிவிக்க வந்தேன் என்று சொல்லி அவன் பேசி கொண்டிருக்கிற பொழுதே ஒருவன் வருகிறான். கழுதையர் 3 போச்சா ஏதாவிட்டால் 3 பிரிவுகளாய் வந்து ஒட்டங்கள் மேல் விழுந்து அவளை ஓட்டி கொண்டு போய்விட்டார்கள். வேலைக்காரர்கள் எல்லாம் கொண்டு போட்டு விட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் தப்பி வந்தேன் என்று சொல்லி இதை சொல்லி கொண்டு இவர்கள் 3 பேரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சொல்லி தங்களுடைய வார்த்தையை முடிப்பதற்கு முன்பாக அடுத்தவன் வருகிறான். இப்படி இந்த 3 பேரும் சொல்லி 3வது உள்ளவன் சொல்லி முடிப்பதற்கு முன்பதாக இன்னொருவன் வந்து சொல்லுகிறான். உம்முடைய பிள்ளைகள் புசித்து குடித்து திராட்சரசம் குடிக்கும் பொழுது அவர்கள் இருந்த அந்த வீடு அவர்கள் மேலே இடிந்து விழுந்து விட்டது, எல்லாரும் இறந்து போனார்கள், நான் ஒருவன் மாத்திரம் தப்பித்து வந்தேன். பாருங்கள், இவைகள் எல்லாம் நடந்து முடிந்த பொழுது யோபு தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்ளுகிறான், துக்கிக்கிறான். ஆனால் ஒன்றை செய்கிறான். சோதரம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு சோதரம் என்று சோதரம் செலுத்தணும். பாருங்கள், சத்துருடைய சோதனை பெருகி நின்ற பொழுது யோபு சொன்னார், கர்த்தருக்கு சோதரம். ஏன் தெரியுமா? அவர் தேவன் மேலே வைத்த நம்பிக்கை. காரணம், கர்த்தர் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிற தேவன் அல்ல. சில நேரங்களிலே இந்த சோதனைகள் நம்மை சீர்திருத்துவதற்காகவோ அல்லாவிட்டால் நம்மை சோதரம் தேவனுடைய பாதையிலே நடத்துவதற்காகவோ அல்லாவிட்டால் தேவ சமூகத்திலே நம்மை முன்னேற்றி செல்வதற்காகவோ இருக்கலாம். நீங்கள் சோதரம் செலுத்தி பாருங்கள். யோபு தன்னுடைய வாழ்க்கையில இழந்தவைகள் எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டான். அந்த கிருபை நிச்சயமாய் நமக்கு கிடைக்கும். எனவே இந்த சோதரம் செலுத்துதலோடு கூட தேவ சமூகத்தில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படியாய் கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே,
இந்த நல்ல வேளைக்காய் மக்கண்டி ஆம் ஆண்டவரே, சோத்திரம் செய்வதே தகும் என்று வேதம் சொல்லுகிற எங்கள் வேதம் எல்லாவற்றிலேயும் சோத்திரம் செலுத்துவதற்கு எங்களுக்கு கற்பித்து தருகிறபடியினாலும் மக்கண்டி, ஒருவேளை தகப்பனே நாங்கள் எங்களுடைய இக்கட்டு நேரங்களிலும் எங்களுடைய சோதனை நேரங்களிலும் நாங்கள் சோத்திரம் செய்வதற்கு தவறி இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவரே நாங்கள் சோத்திரம் பண்ணுவதை மறந்து இருப்போம் என்று சொன்னால், இந்த நேரத்தில் தேவ சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரே மன்னிப்பை கோரி நிற்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களை மன்னிப்பீராக. இப்பொழுதும் ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் எல்லாவற்றிலும் நாங்கள் சோத்திரம் செலுத்தும்படியாய் கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்தி அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். தம்முடைய கிருபையிலே கர்த்தர் எங்களை நடத்தும். இதுவரை நடத்தின கர்த்தர் இனியும் தம்முடைய கிருபையினால் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.